டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம கேபி ஸ்கொயர் பப்ளிகேஷன் சார்பாக குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு நம்ம நோட்ஸ் ரெகுலராக அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன டாபிக் சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்மளோட சிலபஸ்ல 7th யூனிட் தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்காக அப்படின்னா, நம்மளுக்கு எப்பயுமே பிகினிங் புரிஞ்சாதான், அதோட கான்செப்ட் புரிஞ்சாதான் நம்மளால டீட்டெயிலாக படிக்க முடியும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்துக்காக தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 1857ஓட சிப்பாய் கழகத்துக்கு சம்மந்தமா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா, தமிழகத்தோட தொடக்க கால கிளர்ச்சிகள் அதில் வந்துட்டு நம்ம பூலித்தேவன் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அதையும் பார்த்துடுங்க. அதுக்கப்புறம் சிவகங்கை சீமை ராணி வேலுநாச்சியார் பற்றியும் கட்டபொம்மன் பற்றியும் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் பாருங்க. கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதோட கண்டினியூஷனாக நம்ம இப்போ பார்க்க போகிற மருது சகோதரர்கள் அப்படின்ற கான்செப்ட் புரியும். இதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா, நிறைய வியூவர்ஸ் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நம்ம சேனலோட லிங்க்கை ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி இன்னொரு ஹைலி ரெக்வஸ்ட் உங்ககிட்ட, அது என்னன்னா, நம்ம வீடியோஸை கட் பண்ணாமல் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஃபுல்லாக அதோட கான்செப்ட் புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மருது சகோதரர்கள். இந்த மருது சகோதரர்களுக்கும் இந்த தமிழகத்தோட தொடக்க கால கிளர்ச்சிகளுக்கும் என்ன சம்மந்தம்? இவங்களோட பார்ட்டிசிபேஷன் நம்மளோட இந்திய சுதந்திர போர்ல எந்த அளவுக்கு பங்களிப்பு குடுத்திருக்கு அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். அதே மாதிரி நம்ம எந்த வீடியோஸை சூஸ் பண்ணாலும், எந்த டாபிக்கை சூஸ் பண்ணாலும் நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் ஒரு நோட்ஸை எப்படி எம்சிக்யூவா படிக்கணும், அதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், அதுக்கான ஹிண்ட்டையும் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதனால வீடியோ ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் கட் பண்ணாம பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கேபி ஸ்கொயர் பப்ளிகேஷன் சார்பா நம்ம ஃப்ரீ கிளாஸஸ் லான்ச் பண்ண போறோம். ஸோ ஃப்ரீ கிளாஸஸ் அட்டென்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, நம்ம வாட்ஸ்அப் லிங்க்கு இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். நீங்க அந்த வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணதும் உங்களோட நேமை சொல்லி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. கிளாஸ் எப்படியும் இன்னும் 1 வீக்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ கம்மிங் சாட்டர்டே, சண்டேஸ் போல நம்மளோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கான உங்களுக்கு வீடியோ கால் லிங்க்கை வந்து நாங்கள் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். ஸோ மறக்காம நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ மருது சகோதரர்கள் பற்றி பார்க்கலாம். இந்த மருது சகோதரர்களை பொறுத்த வரைக்கும் அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க. ஸோ அதில் பெரிய மருது வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, வெள்ளை மருது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவரோட காலம் வந்து பார்த்தீங்கன்னா 1748 இருந்து 1801 வரைக்கும். அதே மாதிரி சின்ன மருது வந்து அவரோட காலம் வந்து பார்த்தீங்கன்னா 1753 இருந்து 1801 வரைக்கும். ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ப்ரிலிம்ஸ்ல வந்துட்டு 1 டைப் கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. அப்போ இயர்ஸ்ன்னு வரும்போது தமிழகத்தின் தொடக்க கால கிளர்ச்சிகளில் மருது சகோதரர்களின் பங்கு அப்படின்னு சொல்லி எந்த ஆண்டில் இருந்து தொடங்கப்பட்டதுன்னு கேட்டுச்சுன்னா, அவங்களோட காலம் வந்து 1748 டு 1801. சின்ன மருது பத்தி கேட்டாங்கன்னா 1753 டு 1801. அதை மறந்துடாதீங்க. ஸோ இவங்க ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே வந்து சிவகங்கை சீமை ராணியோட வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் சேனல்ல. அவங்கள பத்தி நம்ம எவ்வளோ டீப்பா பார்க்க முடியுமோ அவ்வளோ டீப்பா வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வேலு நாச்சியாரோட கணவர் தான் இந்த முத்துவடுகநாதர். ஸோ இந்த சின்ன மருது பெரிய மருது 2 பேருமே முத்துவடுகநாதரோட திறமையான படைத்தளபதிகளா இருந்திருக்காங்க. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, காளையார்கோவில் போர்ல வந்து முத்துவடுகநாதர் கொல்லப்பட்டதுக்கு அப்புறமா காளையார்கோவிலை மீட்டு வேலுநாச்சியார்கிட்ட ஒப்படைக்க அரும்பாடுபட்டதுல யாருன்னு கேட்டிங்கன்னா, மருது சகோதரர்களோட பங்களிப்பும் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலுநாச்சியார் வந்து என்ன பண்றாங்க, இந்த காளையார்கோவில் போர்ல வந்து முத்துவடுகநாதர் கொல்லப்பட்டதுக்கு அப்புறமா தன்னோட மகளான வெள்ளச்சி நாச்சியாரை கூப்பிட்டுட்டு திண்டுக்கல் போயிடுறாங்க. அங்க திண்டுக்கல் விருப்பாட்சியில வந்துட்டு நம்ம கோபால நாயக்கரோட பாதுகாப்புல வந்து 8 ஆண்டுகள் தலைமறைவா இருக்காங்க. ஸோ அந்த காலகட்டத்துல வந்து பார்த்தா, இவங்க ஒரு தனியா ஒரு படைய திரட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஹைதர் அலி கிட்டயும் என்ன பண்றாங்க, உதவி கேட்குறாங்க. ஸோ ஹைதர் அலி என்ன பண்றாரு, அவரோட படைத்தளபதியான திண்டுக்கல் படைத்தளபதி கிட்ட வந்து ஒரு கட்டளை இடுறாரு, வேலு நாச்சியாருக்கு உதவும்படி. ஸோ வந்து வேலு நாச்சியார் என்ன பண்றாங்கன்னா, ஹைதர் அலி மற்றும் கோபால் நாயக்கரோட உதவியோட தான் திரும்பி சிவகங்கை சீமையை மீட்டெடுக்கிறாங்க. ஸோ மீட்டெடுத்ததோட என்ன ஆயிடுது அப்படின்னா, இப்போ ராணி கையில இப்போ சிவகங்கை கோட்டை வந்துடுது. ஆனா, அந்த சிவகங்கை கோட்டையில அவங்க பதவியேற்று ராணியா முடிசூடுறதுக்கு பெரிய பங்காற்றி அந்த போர்ல வென்றது யாரு அப்படின்னு கேட்டா,
யாரோட துணையோட அந்த போர்ல வெற்றி அடையறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மருது சகோதரர்களோட துணையோட தான். இது சம்மந்தமா நாம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்க அத பாருங்க. உங்களுக்கு இன்னும் டீப்பா புரியும். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டபொம்மன் இறப்பிற்கு பின்னர் அவரது சகோதரர் ஊமைத்துரையோடு இணைந்து பணியாற்றுறாங்க. ஸோ கட்டபொம்மனுக்கு என்ன அப்படின்னா, இந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போர்ல வந்து கட்டபொம்மனுக்கும் ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்ன பண்றாங்க, மருது சகோதரர்கள் பெரிய உதவி அளிக்கிறாங்க. ஸோ கட்டபொம்மன் வந்துட்டு என்ன பண்றாங்க, தூக்கிலிடப்பட்டதுக்கு அப்புறமா ஊமைத்துரைக்கு உதவி செய்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டபொம்மன் காலத்துல இருந்த போர் முடிவடைஞ்சதுக்கு அப்புறமா மருது சகோதரர்கள் இப்போ அந்த சைட்ல தலையெடுக்கிறாங்க. அதுல மருது சகோதரர்களோட கழகம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த கழகத்தோட ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா, 1799. ஸோ கட்டபொம்மனின் கழகம் 1799ல ஒடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா, 1800ல என்ன ஆகுது அப்படின்னா, மீண்டும் வந்து கழகம் வெடிக்குது. ஸோ பிரிட்டிஷாரோட குறிப்புகள்ல இத வந்து என்ன அப்படின்னு சொல்றாங்கன்னா, 2வது பாளையக்காரர்கள் போர் என்று குறிப்பிடுறாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. 2வது பாளையக்காரர்கள் போர் எப்ப ஆரம்பிக்குது? 1800ல இந்த 2வது பாளையக்காரர்கள் போர் ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போர் வந்து சிவகங்கையின் மருதுபாண்டியர், திண்டுக்கல்லின் கோபால நாயக்கர், மலபாரின் கேரளவர்மா, மைசூரின் கிருஷ்ணப்பா மற்றும் துண்டாஜி ஆகியோர் அடங்கிய கூட்டமைப்பால் வழிநடத்தப்பட்டது. ஸோ இப்ப என்ன பண்றாங்க, நம்ம தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் இந்த பகுதிகள்ல ஆண்ட சில முக்கியமான மகாராஜாக்கள், அப்ப தமிழகம் அப்படின்ற ஒரு பேர் கிடையாது. ஸோ இந்த பகுதிய ஆண்ட மகாராஜாக்கள்லாம் ஒன்று கூடி என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த சிற்றரசர்கள்லாம் நமக்குள்ள ஒற்றுமை இல்லைன்னா ஆங்கிலேயர்களை நம்மளால வெல்ல முடியாது. ஸோ நமக்குன்ற அந்த ஒற்றுமை வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ ஏன் அப்படின்னா, பூலித்தேவன் காலத்துல இருந்தே அந்த ஒற்றுமையின்மையால தான் பூலித்தேவனும் தோற்கடிக்கப்படுறாரு. அதே மாதிரி வேலு நாச்சியாரும் தோற்கடிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறமா வந்த கட்டபொம்மனும் தோற்கடிக்கப்படுறாரு. ஸோ நாம அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் வரக்கூடாது அப்படின்னா, நம்ம ஒற்றுமையோட செயல்படணும் அப்படின்ற ஒரு காரணத்த வலியுறுத்தி என்ன பண்றாங்கன்னா, இந்த சிற்றரசர்கள், பாளையக்காரர்கள்லாம் ஒன்றிணைந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த போருக்கான கூட்டமைப்ப வழிநடத்துறாங்க. ஸோ 1800ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு இடத்துல ஒரு கான்ஃபரன்ஸ் மாரி ஒண்ணு கண்டக்ட் பண்றாங்க. அந்த இடம் எந்த இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விருப்பாட்சி. ஸோ 1800ல விருப்பாட்சியில் சந்தித்த அவர்கள் கம்பெனிக்கு எதிராக கிளர்த்தெழ முடிவெடுத்தனர். ஸோ விருப்பாட்சியில தான் சந்திச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் ஜூன் 1800ல் ஏற்பட்ட எழுச்சி அதிவேகமாக ராமநாதபுரம், மதுரை வரை பரவுது. ஸோ கோயம்புத்தூர்லயும் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆங்கிலேயர்களுக்கு கப்பம் கட்டுவது தொடர்பாக பிரச்சனை வெடிக்க ஆரம்பிக்குது. ஸோ அப்படியே கோயம்புத்தூர்ல இருந்து அது படிப்படியா மருவி எங்கெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் வரைக்குமே அந்த போர் இப்போதைக்கு பரவ ஆரம்பிக்குது. ஸோ இதனால கம்பெனியர் என்ன பண்றாங்க அப்படின்னா, மைசூர் கிருஷ்ணப்பா மீதும், மலபாரின் கேரளவர்மா மீதும், இன்ன பிறர் மீதும் போர் தொடுப்பதாக அறிவிக்கிறாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்? கோபால நாயக்கர், மலபாரின் கேரளவர்மா, மைசூரின் கிருஷ்ணப்பா மற்றும் துண்டாஜி இவங்கெல்லாம் இணைஞ்சு என்ன பண்றாங்க? ஒரு கூட்டமைப்பு வழி நடத்துறாங்க. ஸோ இவங்க கூட்டமா இருந்தா தானே பிரச்சனை. இப்ப இவங்கள என்ன பண்ணணும் அப்படின்னா, உடைக்கணும் அப்படின்றதுக்காக மைசூரை ஆண்ட கிருஷ்ணப்பா மீதும், மலபாரின் கேரளவர்மா மீதும் நாங்க போர் தொடுக்க போறோம்னு சொல்லி என்ன பண்றாங்க? ஆங்கிலேயர்கள் வந்து ஒரு போர் அறிவிப்பை வந்து குடுக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் கோயம்புத்தூர், சத்தியமங்கலம், தாராபுரம் ஆகிய பகுதிகளில் பாளையக்காரர்கள் பிடிக்கப்பட்டு தூக்கிலிடப்படுகிறார்கள். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம இந்த தமிழக பகுதிகளையும், மற்ற இந்திய பகுதிகளையும் ஆட்சி செய்த ஆங்கிலேயர்கள் கடைசி இறுதி தீர்ப்பாக, இறுதி தண்டனையாக என்ன குடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரண தண்டனை தான். அந்த மரண தண்டனை எப்படி நிறைவேற்றப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில காலகட்டங்கள்ல ஒரு சிலரோட குற்றங்களுக்கு ஏற்றவாறு அது நிறைவேற்றப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, சிலருக்கு தலை துண்டிக்கப்பட்டும், சிலரை வந்து நாடு கடத்தப்பட்டு அங்கே கொலை செய்றது. அதுக்கப்புறம் சில பேரை வந்து நீரில் மூழ்கடிக்கப்பட்டு கொலை செய்யறது. சில பேரை வந்து அதாவது தூக்கிலிடப்பட்டு அவங்களோட தண்டனை நிறைவேற்றுறது. இந்த மாரி ஒரு சில வழிமுறைகளை பின்பற்றி என்ன பண்றாங்க, அவங்க மரண தண்டனை நிறைவேற்றுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டபொம்மனின் சகோதரர்களான ஊமைத்துரையும், செவத்தையாவும் பிப்ரவரி 1801ல் பாளையங்கோட்டை சிறையில் இருந்து தப்பி கமுதியில் இருப்பதை அறிந்த சின்னமருது அவர்களை தமது தலைமையிடமான சிறுவயலுக்கு அழைத்துச் செல்கிறார். ஆஹ்
நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் கட்டபொம்மனோட வரலாறு பார்க்கும்போதே ஊமைத்துரை எந்த அளவுக்கு கட்டபொம்மனுக்கு உதவியா இருந்திருப்பாரு அப்படின்னு. ஸோ பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையில வந்துட்டு ஆம், துரையோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க போர் வெடிக்கும். ஸோ அந்த போர்ல வந்து இப்போ கட்டபொம்மன் வந்து கைது செய்யப்பட வேண்டிய சூழ்நிலை வரும். அந்த சூழ்நிலை அறிந்த கட்டபொம்மன் தப்பித்து போக பார்ப்பாரு. அந்த நேரத்துல யார் வந்து உதவி செஞ்சதுன்னு பார்த்தா ஊமைத்துரை தான். ஸோ கடைசியா கட்டபொம்மனும் செவத்தையாவும் தூக்கிலிடப்படும்போது ஊமைத்துரை என்ன பண்றாங்க அப்படின்னா, பாளையங்கோட்டை சிறையில வந்து அடைச்சிருக்காங்க. 1801ல என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளோட இந்த சின்ன மருது வந்து என்ன பண்றாரு, பாளையங்கோட்டை சிறையில இருந்து ஊமைத்துரைய என்ன பண்றாரு, கூட்டிட்டு தப்பித்து எங்க போறாங்க அப்படின்னா, சிறுவயலுக்கு அதாவது சின்ன மருது அவர்களை தமது தலைமையிடமான சிறுவயலுக்கு அழைத்து சென்று விடுகிறார். ஸோ காலின் மெக்காலே தலைமையிலான படை மீண்டும் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை முற்றுகையிட்டதால், அவர்கள் மருது சகோதரர்களிடம் சிவகங்கையில் அடைக்கலம் கோருகின்றனர். இந்த காலின் மெக்காலே என்ன பண்றாரு, ஆ ஏற்கனவே வந்து பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை வந்து முற்றுகையிட்டு அது ஒண்ணுமே இல்லாம செஞ்சதா கட்டபொம்மன தூக்கிலிடுறாங்க. மறுபடியும் என்ன ஆகுதுன்னா, இந்த போர் சம்பந்தமா சிவகங்கையில யாரு அடைக்கலம் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை முற்றுகையிட்டதால் அவர்கள் மருது சகோதரர்களும் சிவகங்கையை அடைக்கலம் கோருகின்றனர். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தப்பிய ஊமைத்துரையும், செவத்தையாவும் ஒப்படைக்கும்படி மருது சகோதரர்கள் வற்புறுத்தப்படுகின்றனர். என்னன்னா, நீங்க வந்து ஊமைத்துரைய வந்து எங்ககிட்ட குடுத்துருங்க. குடுத்துட்டீங்க அப்படின்னா, நாங்க வந்து உங்கள எதுவும் செய்யல. எங்களுக்கு அவங்க 2 பேரும் வேணும் அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர்கள் வந்து ரெக்வெஸ்ட் பண்றாங்க. பட் இதுக்கு வந்து மருது சகோதரர்கள் ஒத்துக்கல. ஸோ என்ன ஆகுதுன்னா, கர்னல் அக்னியும், கர்னல் இன்னஸும் சிவகங்கையை நோக்கி படையெடுக்குறாங்க. இப்போ அவங்க கேட்ட அந்த கோரிக்கைகள வந்து மருது சகோதரர்கள் நிறைவேற்றாத காரணத்தினால, இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சிவகங்கையை நோக்கி மீண்டும் ஒரு படைய நடத்துறாங்க. ஸோ இதுல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருது சகோதரர்கள் 1801 ஜூனில் நாட்டின் விடுதலையை முன்னிறுத்திய ஒரு பிரகடனத்தை வெளியிடுறாங்க. அந்த பிரகடனம் தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருச்சி திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1801ல இந்த திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை வெளியிடுறாங்க. ஸோ பிரிட்டிஷாருக்கு எதிராக அதாவது இன, சமய, நிற வேறுபாடுகளை கடந்து நிற்பதற்காக விடுக்கப்பட்ட முதல் அறைகூவல். அதாவது எங்களுக்குள்ள எந்த இன, சமய வேறுபாடுகளும் கிடையாது. அத நீங்க தான் எங்ககிட்ட என்ன பண்றீங்க அப்படின்னா, ஆ எங்ககிட்ட திணிக்கிறீங்க. நீங்க தான் எங்ககிட்ட இதெல்லாம் பண்றீங்க. அதனால எங்கள வந்து இதெல்லாம் விட்டுட்டு எங்கள நிம்மதியா இருக்க விடுங்க அப்படின்னு இல்ல அப்படின்னா நாங்க உங்க மேல போர் தொடுப்போம் அப்படின்ற மாரி கொடுக்கப்பட்ட முதல் அறைகூவல் தான் இந்த 1801 திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை. ஸோ இந்த பேரறிக்கைய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, திருச்சியில் அமையப்பெற்ற நவாபின் கோட்டையின் முன் சுவரிலும், ஸ்ரீரங்கம் கோவிலின் சுற்றுச்சுவரிலும் ஒட்டப்படுது. இந்த இந்த சுற்றறிக்கை எங்கெல்லாம் அவங்க ஒட்டியிருக்காங்கன்னா, திருச்சிய ஆண்ட நவாப்போட கோட்டையிலயும், ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் பெருமாள் கோவில் சுவற்றிலும் என்ன பண்றாங்கன்னா, இத ஒட்டுறாங்க. ஸோ இது அப்படியே என்ன ஆகுது அப்படின்னா, ஸ்ப்ரெட் ஆகி ஆங்கிலேயர்கள் கவனத்திற்கு போகுது. ஸோ சின்ன மருது ஏறத்தாழ 20,000 ஆட்களை ஆங்கிலேயர்களுக்கு எதிராக திரட்டுகிறார். அதுக்கப்புறம் வங்காளம், சிலோன், மலேயா ஆகிய இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பிரிட்டிஷ் படைகள் விரைந்து வருகின்றன. என்னன்னா, இப்போ சின்ன மருது, பெரிய மருது, இன்னும் இவங்க கூட இருக்கிற பாளையக்காரர்கள், சிற்றரசர்கள் எல்லாரும் சேர்ந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிரா கட்டாயம் ஒரு போர் நடத்தியே ஆகணும். அந்த போர்ல நம்ம வெற்றி பெற்றே ஆகணும் அப்படின்ற ஒரு காரணத்துல, எங்க பார்த்தாலும் படைகள், அதாவது காலாட் படைகள திரட்ட ஆரம்பிக்கிறாங்க. காலாட் படைகளையும், குதிரை படைகளையும். ஸோ சின்ன மருது என்ன பண்றாரு, 20,000 ஆட்களை வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிரா திரட்டுனது தெரிஞ்ச உடனே, ஆங்கிலேயர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, வங்காளம், சிலோன், மலேயா ஆகிய இடங்கள்ல இவங்களோட படைகள்லாம் இருக்கு. அந்த படைகள்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஒன்று திரட்டுறாங்க. ஏன்னா, இந்த சின்ன மருதோட அந்த திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை எப்படியாவது நடத்த விடக்கூடாது. அத தோற்கடிக்கணும். அந்த பிரகடனத்த வந்து ஒண்ணுமே இல்லாம செய்யணும் அப்படின்றது காரணத்துக்காக. இதுக்கப்புறம் புதுக்கோட்டை, எட்டயபுரம் மற்றும் தஞ்சாவூரின் அரசர்கள் பிரிட்டிஷாரிடம் கைகோர்த்தார்கள். நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மனோட ஹிஸ்டரி பார்க்கும்போதே பார்த்தோம். அதுலயும் இதே மாதிரி அவங்க யாரும் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு கை கொடுக்கல. அதே மாதிரி சில பாளையக்காரர்களும் கடைசி நேரத்துல ஆதரவு கொடுத்த சிலரும் கைவிட்டுடுறாங்க. இங்க மருது சகோதரர்களுக்கும் அதே நிலைதான் ஏற்படுது. ஆங்கிலேயர்களின் பிரித்தாளும் கொள்கை விரைவில் பாளையக்காரர்களிடம் பிரிவினையை ஏற்படுத்திட்டது. இந்த பிரித்தாளும் கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 4 சிற்றரசர்கள் ஒண்ணா இணைஞ்சு ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறாங்க அப்படின்னா, 4 சிற்றரசர்கள்ல யாராவது 2 பேருக்கு மட்டும் அதிகபட்ச சலுகைகள வழங்குறது. அந்த அதிகபட்ச சலுகைகள வந்து வழங்கி, அந்த 2 பேர ஆங்கிலேயர்கள் அவங்கள் வசம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அடிமைப்படுத்துவாங்க.
இப்ப அந்த 2 பேருக்கும் இந்த மீதி இருக்க 2 பேருக்கு இடையில என்ன பண்றது? பகைய மூட்டுறது. ஸோ இதனால என்ன ஆயிடும்னா, இப்ப இந்த 4 பேருமே தனித்தனியா உடைஞ்சிருவாங்க. அப்ப அந்த 4 பேர்ல யாராவது ஒருத்தவங்க மட்டும் தனிச்சு ஆங்கிலேயர்கள எதிர்க்க முடியுமா? அப்படின்னு கேட்டா, கட்டாயம் முடியாது. இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரித்தாளும் கொள்கை. இந்த கொள்கைய ஆங்கிலேயர்கள் எப்படிலாம் வந்து உபயோகிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில அரசர்கள் ஜாதியை மையப்படுத்தியிருக்கலாம். சில அரசர்கள் பணத்தை அதிகபட்ச மையமாக அதிகப்படுத்தியிருக்கலாம். சில அரசர்கள் மதங்களை மையப்படுத்தியிருக்கலாம். ஸோ இவங்க எல்லாம் ஒண்ணா இணையும்போது, இவங்கள பிரிக்கக்கூடிய ஒரு விஷயமா எது பார்க்கப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்களோட ஜாதி, சமய, இன வேறுபாடு தான். அத அதிகப்படுத்துறது. அவங்க கிட்ட இருக்கிற அந்த உணர்வுகள அதிகப்படுத்தி, அந்த உணர்வுகள வெறியா மாத்துறது. ஸோ இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, அது ஒரு ஒன்றுபட்ட அரசாங்கமா இருக்காது. ஸோ இத பயன்படுத்தி தான் அவங்களோட பிரித்தாளும் கொள்கைய என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் உபயோகிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவகங்கை சீமையோட வீழ்ச்சி. இந்த திருச்சிராப்பள்ளி பிரகடனம், ஆ ஊமைத்துறையோட 20,000 பேர வந்து சேர்க்கிறது. இதுக்கு மேல நெறைய காலாட்படைகள், குதிரைப்படைகள் சேர்த்தது எல்லாமே ஒரு கட்டத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீழ்ச்சிய தான் சந்திக்குது. அதுக்கான முதல் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆங்கிலேயர்களோட பிரித்தாளும் கொள்கை தான். ஸோ ஆங்கிலேயர்கள் மே 1801ல என்ன ஆகுதுன்னா, தஞ்சாவூரிலும், திருச்சியிலும் இருந்த கலகக்காரர்களை வந்து தாக்குறாங்க. ஸோ இந்த கலகக்காரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, பிரான்மலையிலும், காளையார் கோவிலிலும் தஞ்சம் புகுந்துறாங்க. மேலும் அவர்கள் பிரிட்டிஷ் படைகளால் மீண்டும் தோற்கடிக்கப்படுறாங்க. ஸோ இந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறமும் கூட அவங்க மேல வந்து தொடர் போர வந்து என்ன பண்றாங்கன்னா, ஆங்கிலேயர்கள் கைவிடவே இல்லை. இறுதியாக இந்த கலகம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, 1801ல வந்து தோற்றதுனால, சிவகங்கை மீண்டும் ஆங்கிலேயர்களோட ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு பகுதியாக இணைக்கப்படுகிறது. ஸோ ராமநாதபுரம் அருகே அமைந்த திருப்பத்தூர் கோட்டையில வந்து 1801 அக்டோபர் 24 அன்னைக்கு மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்படுகின்றனர். இதுக்கப்புறம் ஊமைத்துரையும் செவத்தையாவும் பிடிக்கப்பட்டு 1808 நவம்பர் 16ல் பாஞ்சாலங்குறிச்சியில் தலை துண்டிக்கப்படுகின்றனர். ஸோ மலேயாவின் பினாங்கிற்கு கலகக்காரர்கள் 73 பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, பிடிக்கப்பட்டு நாடு கடத்தப்படுகிறார்கள். ஆங்கிலேயர்கள் கொடுத்த தண்டனைகள்ல ஒரு வகையான தண்டனை தான் இந்த நாடு கடத்தப்படும் தண்டனை. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட சில ஆங்கிலேயர்களுக்கு எதிராக செயல்பட்ட வீரர்களையோ, இல்லது அவர்களோட ஒட்டுமொத்த குடும்பத்தையோ என்ன பண்றது அப்படின்னா, மொத்தமாக அவங்கள இங்கிருந்து கடல் கடந்து அயல் நாட்டிற்கு அனுப்பி வச்சு ஒரு ஊர் தெரியாம, பேரு தெரியாம அந்த இடத்துல போயிட்டு அவங்க எப்படி சர்வை பண்ணுவாங்க? ஸோ அது அவங்களுக்கு இது சாகறத விட பெரிய கொடுமை எதுன்னா அதுதான். ஸோ இந்த மாதிரியான சில தண்டனைகளையும் அவங்க குடுத்திருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னன்னா, இந்த மருது சகோதரர்களோட கழகத்த தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, தென்னிந்திய புரட்சி அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? தென்னிந்திய புரட்சி. இப்போ இந்த மருது சகோதரர்களோட கான்செப்ட் பத்தி பார்த்திருக்கோம். இதோட ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம ஒரு வாட்டி பார்த்துடலாம். எப்படி ஃப்ரேம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பெரிய மருதோட பெயர் எப்படி என்னன்றது கேட்கலாம். அத நீங்க வெள்ளை மருதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரோட காலம் 1748 டூ 1801. இதே மாதிரி சின்ன மருத பத்தியும் கேட்கலாம். அதே மாரி மருது சகோதரர்கள் இவருடைய படைத்தளபதியாக இருந்தனர் அப்படின்னு கேட்டா, அது முத்துவடுகநாதர். அதுக்கப்புறம் காளையார்கோவில் போரில் முத்துவடுகநாதர் கொல்லப்பட்ட பின் வேலு நாச்சியார் காளையார் கோவிலை மீட்டெடுக்க ஆஹ் பெரும் உதவியாக இருந்தது யார் அப்படின்னு கேட்டா மருது சகோதரர்கள் தான். அதே மாதிரி கட்டபொம்மன் இறப்பிற்கு பின் மருது சகோதரர்கள் யாருடன் இணைந்து பணியாற்றினார்ன்னு கேட்கலாம். இல்ல ஊமைத்துரை யாருடன் இணைந்து பணியாற்றினார் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மருது சகோதரர்கள். ஸோ இதுக்கப்புறம் என்னன்னா மருது சகோதரர்களோட கழகத்தின் ஆண்டு எதுன்னு கேட்டா 1800. அதுக்கப்புறம் அ பிரிட்டிஷாரின் குறிப்புகளில் மருது சகோதரர்களோட கழகம் வந்து எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டா, இது வந்து பாளையக்காரர்களின் 2வது பாளையக்காரர்கள் போர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த 2வது பாளையக்காரர்கள் போரோட வருடம் என்னன்னு கேட்கலாம். அது வந்து 1800 மறந்துடக்கூடாது. மொத்தம் 3 பாளையக்காரர்கள் போர் இருக்கு. அதுல 2வது பாளையக்காரர்கள் போர் எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1800 அத மறந்துறாதீங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆம் என்ன சொல்றது? இந்த பாளையக்காரர்களோட இந்த கூட்டமைப்பு வந்து எந்த இடத்துல சந்திச்சுக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டா, 1800ல விருப்பாட்சி அப்படின்ற இடத்துல வந்து சந்திச்சுக்கிறாங்க. ஸோ கோயம்புத்தூர்ல எப்ப வந்து கிளர்ச்சி எழ ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டா, 1800ல மறந்துறக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா, அ கோயம்புத்தூர் அதாவது மருது சகோதரர்களுடைய போரில் முதலில் ஆங்கிலேயர்கள் எந்த 2 சிற்றரசர்கள் மீது படையெடுப்பதாக போர் தொடுப்பதாக அறிவித்தார்கள் அப்படின்னு கேட்டா, மைசூரின் கிருஷ்ணப்பா மீதும், மலபாரின்
கேரளவர்மா மீதும் அப்படின்றத மறந்துடக்கூடாது. ஸோ கட்டபொம்மனின் சகோதரர்களான ஊமைத்துரையும், செவத்தையாவும் பாளையங்கோட்டை சிறையிலிருந்து எப்போது தப்பிச் சென்றனர் அப்படின்னு கேட்டா 1801. இதுக்கப்புறம் என்னன்னா, அ கட்டபொம்மனின் சகோதரர்களான ஊமைத்துரையும், செவத்தையாவும் தப்பிச் செல்வதற்கு உதவியாக இருந்தது யார் அப்படின்னு கேட்டா, ஆப்ஷன்ல பெரிய மருது பேரும் இருக்கும். இல்ல வெள்ள மருதுன்னு இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சின்ன மருது தான் அவங்கள வந்து தப்பிச்சு போறதுக்கு உதவி செய்றாரு. அவங்கள எங்க கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா, சிறுவயலுக்கு. இப்ப மேட்சஸ் கேட்கலாம். மேட்சஸ்ல என்ன சொல்லலாம்? அம் ஊமைத்துரை, ஒரு 3வது ஆப்ஷன்ல சிறுவயல்ன்னு இருக்கும். அப்போ ஊமைத்துறை என்ன பண்றாங்க? சின்ன மருது வந்து யாரோட தலைமையிடத்துக்கு அவங்களோட தலைமையிடமான சிறுவயலுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஸோ அப்ப அந்த சிறுவயல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்தாலே அது சின்ன மருது தான். ஸோ யார கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு கேட்டா, ஊமைத்துரையும், செவத்தையாவையும். எந்த இடத்துல இருந்துன்னு கேட்டாங்கன்னா, பாளையங்கோட்டை சிறையிலிருந்து. அத மறந்துடக்கூடாது. ம். மருது சகோதரர்களின் 1801வது பிரகடனம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டா, திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை. மேன்செஸ்டர்ல திருச்சிராப்பள்ளி பேரறிக்கைன்னு குடுத்து 4 வருஷங்கள் குடுத்திருப்பாங்க. அப்படின்னா 1801 அத மறந்துறக்கூடாது. திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை 1801 அத மறந்துடவே கூடாது. திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை எந்தெந்த இடங்களில் ஒட்டப்பட்டிருந்தது அப்படின்னு கேட்டா, நவாபோட கோட்டையிலயும், ஸ்ரீரங்கம் கோவில்லயும் ஒட்டியிருந்தாங்க. சின்ன மருது எவ்வளவு படைகளை வந்து ஆங்கிலேய படைகளுக்கு எதிரா திரட்டினாரு அப்படின்னு கேட்டா, 20,000 ஆட்களை வந்து அவர் திரட்டியிருக்கார். அத மறந்துடவே கூடாது. அதே மாரி புதுக்கோட்டம், எட்டயபுரம் மற்றும் தஞ்சாவூரின் அரசர்கள் பிரிட்டிஷாருடன் கைகோர்த்தார்கள். இத வந்து எதுல கேட்கலாம்னா, காரணமும் கூற்றும் சரின்னு இருக்கு இல்லையா? அதுல கேட்கலாம். ஸோ ஆங்கிலேயர்களோட பிரித்தாளும் கொள்கை அவர்களுக்கு எந்த அளவுக்கு பெரும் அளவுக்கு அவர்களுக்கு உதவி புரிந்தது அப்படின்னு கேட்கலாம். கூற்றும் காரணமும் சரி அப்படின்றதுல. ஆமா, பிரித்தாளும் கொள்கையும் வந்து ஒரு 1வது ஒரு காரணமா பார்க்கப்பட்டுச்சு. அத மறக்கக்கூடாது. அதே மாதிரி ஆங்கிலேயர்கள் வந்து 1801ல ஆ எந்தெந்த இடத்துல இருந்த கலகக்காரர்களை வந்து தாக்குறாங்க அப்படின்னு கேட்டா, தஞ்சாவூரிலும், திருச்சியிலும் இருந்த கலகக்காரர்களை தாக்குறாங்க. ஸோ இந்த மருது சகோதரர்களோட காலம் கிளர்ச்சிய பொறுத்தவரைக்கும் 1799, 1800, 1801 இந்த 3 வருஷமும் என்னன்னா மிக முக்கியமான வருஷம். இதுல தான் வந்து தி ரைசிங் ஆஃப் மருது பிரதர்ஸ் அண்ட் அவங்களோட கலகம். அவங்களோட அந்த ஃபர்ஸ்ட்டு ரிவால்ட் வந்து என்ன ஆகுதுன்னா, ஸ்டார்ட் ஆகும். அவங்களோட இண்டிவிஜுவலான ஒரு தலைமையில யாரோட கூட்டமைப்புலாம் வச்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்றாங்க? 1800ல விருப்பாட்சியில. ஸோ யார் அதுல இருக்காங்க மெயினா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மைசூரோட கிருஷ்ணப்பா, துண்டாஜி, அதுக்கப்புறம் நம்ம விருப்பாட்சியோட கோபால நாயக்கர். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த 3 வருஷத்துக்குள்ளேயே என்ன ஆகுதுன்னா, அவங்களோட மொத்த திட்டங்களும் வந்து முறியடிக்கப்பட்டுருது. ஸோ இதுல வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராமநாதபுரம் அருகே அமைந்த திருப்பத்தூர் கோட்டையில் 1801 அக்டோபர் 24 அன்னைக்கு மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்படுகின்றனர். இது எப்படி கேட்கலாம்? மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்கலாம். ஸோ 1801 தான். ஸோ இந்த 1799, 1800, 1801 பிளஸ் மருது சகோதரர்கள். இத ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே இந்த ஆப்ஷன் வந்து கரெக்ட்டா கிளிக் பண்ண முடியும் உங்களால. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஊமைத்துரையும், செவத்தையாவும் எப்பொழுது தூக்கிலிடப்பட்டார்கள் அப்படின்னு கேட்டா, 1801 நவம்பர் 16 இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் காரணமும் கூற்றும் சரி அப்படின்றதுல வந்து என்ன சொல்லலாம்னா, மலேவியாவின் பினாங்கிற்கு கலகக்காரர்கள் 73 பேர் பிடிக்கப்பட்டு நாடு கடத்தப்பட்டார்கள். காரணம். கூற்றுல என்ன கேட்கலாம்? இவங்க வந்து சிவகங்கை சீமையோட கிளர்ச்சியில மருது சகோதரர்களின் படைக்கு ஆதரவா போரிட்டதால் இவர்கள் நாடு கடத்தப்பட்டார்கள் அப்படின்னு கேட்கலாம். அப்ப காரணமும் கூற்றும் நமக்கு சரியா இருக்கா? ஸோ அந்த மாரி இத ஞாபகம் வச்சுக்கோங்க. மருது சகோதரர்களின் கழகம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டா, தென்னிந்திய புரட்சி என அழைக்கப்படுகிறது. இதுவே மருது சகோதரர்களின் கழகம் ஆங்கிலேயர்களோட குறிப்புல வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டா, அது வந்து 2வது பாளையக்காரர்கள் போர் அப்படின்னு அழைக்கப்படுது. அதோட வருஷம் வந்து 1800. ஸோ இதோட வந்து என்னன்னா, மருது சகோதரர்களோட கழகம் முடிஞ்சிருச்சு. இந்த டாபிக் ரிலேட்டடா உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதே மாரி அ உங்களோட சஜஷன்ஸ் எது இருந்தாலும் நம்மளோட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கப்புறம் என்னன்னா, நம்ம நம்ம ஸ்டார்ட் பண்ண போற ஃப்ரீ ஆன்லைன் கோர்சஸ்ல நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட முயற்சியில எங்களோட பங்களிப்பு இருக்கணும் அப்படின்றது தான் எங்களோட ஒரே நோக்கம். ஸோ எங்களோட முயற்சிக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களோட நோட்டிஃபிகேஷன் அப்பதான் உங்களுக்கு வரும். கன்டினியூஸா எங்களோட வீடியோஸ பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணாம பார்க்கும்போது தான், இதோட கன்டென்ட் என்ன? இதுக்கப்புறம் இதுக்குள்ள இருக்கிற விஷயங்கள் என்ன? இதுலருந்து எப்படிலாம் எம்சிக்யூ கேட்பாங்க? அப்படின்ற எல்லா அ ஆப்ஷன்ஸும், எல்லா டவுட்ஸும் உங்களுக்கு கிளியர் ஆகும். அதனால நம்ம வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நன்றி, வணக்கம்.